ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பற்றின ஒரு சம்பவம் நடக்குது. இந்த சம்பவத்தை பார்த்தோன்னே ஏன்பா தீபக் இப்போ தான் நல்ல சூப்பரான ஒரு அப்ரிஷியேஷனை வந்து பிக் பாஸ் கிட்ட வாங்கியிருக்கீங்க, ஏன் உங்கள் பேரை கெடுத்துக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவம் தான் நடந்திருக்கு. அதுவும் குறிப்பாக முத்துக்குமரன் கிட்ட வந்து தேவையில்லாமல் முறைச்சிக்கிட்டு அவரோட பேரை கெடுத்துக்கிறேன். ஏன்னா ஒருத்தர் வந்து கரெக்டான ஒரு வேலை போகும்போது அவர்கிட்ட யார் வந்து முறைச்சிக்கிட்டாங்களோ கண்டிப்பாக அவங்களுக்கு பேக் ஃபேர் தான் ஆகும். இதே இது வேறு யார்கிட்ட வந்து சண்டை போடும்போது வந்துட்டு அவங்க ஆமாங்க அப்படி தாங்க நீங்கள் பண்ணது கரெக்ட் தாங்கன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் ஒருத்தர் கரெக்டாக வந்துட்டு நான் இப்படி தான் நான் நல்லா அவர் விஷயங்கள் இருந்தாலும் சரி எல்லாமே கரெக்டாக நேர்மையாக பண்ணிகிட்டு இருக்கும்போது அவரை போய் யாராவது குறை சொல்கிறாங்கன்னா ஆமாம் நீ பெரிய ஒழுங்கு போயா அந்த மாதிரி கலாச்சி விட்ருவாங்க. அந்த மாதிரி விஷயத்தில் இப்போ மாட்டிக்கிட்டார் நம்ம தீபக். ஸோ காலையில் பார்த்தீங்கன்னா தீபக் பொறுப்பேற்றதுலேருந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாக வந்து சூப்பராக பண்ணார். அது ரொம்ப நாளாக இருந்துச்சு, எல்லோரும் என்கரேஜ்மெண்ட்டாக வச்சுருந்தார். அதுக்கப்புறம் நம்ம ராணுவ கூட வந்துட்டு அவர் சொன்னதுக்கப்புறமா வந்து எல்லாருக்கும் சிங்கிள் இதில் தீப்பொறி திருமுகன்ற மாதிரி தீப்பொறி தீபக் இந்த மாதிரி ஒரு நிறைய விஷயங்கள்லாம் பண்ணாங்க. நல்லா இருந்துச்சு, பார்க்குறதுக்கு ஃபன்னாக இருந்தது, ரொம்ப இதுவாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு டாஸ்க் ஒன்று வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி வந்து மனம் கவர்ந்த அதாவது நம்பிக்கைக்குரிய பெண் யாருன்னு ஆண்களுக்கு அப்படின்னும் போது அவங்க வந்து எல்லோரும் சேர்ந்து அன்ஷிதா அதுக்கப்புறமா வந்துட்டு பவித்ரா தர்ஷிகா ஷாச்சனான்னு சொல்லிட்டு எல்லோரும் இது பண்ணாங்க. அதில் வந்து பாவம் மஞ்சரியை வந்து கோல் விட்டாங்க. பாவம் அந்த பொண்ணுக்கு மூஞ்சே சரியில்லை. அதுக்கு காரணம் மஞ்சரி தான். ஏன்னா மஞ்சரி வந்துட்டு அந்த அளவுக்கு நம்பிக்கையாக அவங்க பண்ணலை. போன வாரம் பார்த்தீங்கன்னா வச்சு செய்யணும்னு சொல்லிட்டு முடிவில் வந்தாங்க. பாய்ஸ் வந்து பார்த்தாங்க, ஓஹோ நீங்கள் எங்களை செய்யணும்னு நினைக்கிறீங்களா, நாங்கள் உங்களை வச்சு செய்கிறோன்னு சொல்லிட்டு இன்றைக்கெலாம் வந்துட்டு இந்த நாமினேஷனில் கிட்டத்தட்ட 8 பேர் ஃபுல்லாக பாய்ஸ் கிடையாது. பாய்ஸில் ஒரு 2-3 பேர் பண்ணாங்க. பட் கேர்ள்ஸில் வச்சு செதுக்கி விட்டாங்க. ஸோ கேர்ள்ஸுக்கே வந்து பிடிக்காத அளவுக்கு ஆகிப்போச்சு மஞ்சளுடைய விஷயங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் போனதுனால அதுவும் வந்து அந்த மைக் இஷ்யூ வரல. ஸோ மைக் இஷ்யூ வரல, நாயும் குலைக்கலை, வீடும் நல்லா என்கேஜ்மெண்ட் இருந்துச்சு, பார்க்குறது சுவாரஸ்யமாக இருந்துச்சு. உடனே பிக் பாஸ் வந்து ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி வரலாற்றில் நடக்கலையா, பிக் பாஸ் வரலாற்றில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கலை, நீங்கள் உண்மையிலேயே சூப்பராக பண்ணியிருக்கீங்க. ஏன்னா வந்து பார்க்குறதுக்கு காலையிலேருந்து சுவாரஸ்யமாக இருக்குது, எல்லோரும் என்கேஜ்மெண்ட்டாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் மைக்கு அனௌன்ஸ் பண்ண சொல்லவே இல்லை, மைக் ஒழுங்க மாட்டுங்கன்னு. அதே மாதிரி நாய் குலைக்கலை, சூப்பர்னும் போது அவரும் வந்து சொன்னார் இதுக்கெல்லாம் காரணம் எங்களுடைய டீம்மேட்ஸ் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இந்த ஆஃப் பாயில் டாஸ்க் ஒன்று சூப்பராக போச்சு. அதில் சூப்பராக அவரே ஃபஸ்ட்டு வந்துட்டு ஹவுஸ்மேட்ஸ்க்காக சொல்கிறார், ப்ரொவிஷன் டாஸ்க்னால் ரொம்ப முக்கியமாக, இவ்வளோ முக்கியத்தில் வந்துட்டு நீங்கள் பார்த்து பண்ணுங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறாரு. அந்த முட்டையை வந்துட்டு அந்த இதில் அது பேர் தோசை தவாவா அதில் வந்து கிட்ட வச்சு பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும். இவ்வளவு சொல்லியும் சௌந்தர்யா வந்தாங்க, அந்த அம்மா 1 மீட்டர் தூரத்துக்கு மேலே வச்சு டப்புன்னு போட்டாங்க, உடஞ்சிக்கிச்சு. ஆஃப் பாயில்ன்றது எவ்வளோ சாப்பிட்டா அந்த இது வரும், அது கரு உடையாமல் இருக்க தான் டாஸ்க்கு. 500 ரூபா அனாமத்தாக போச்சு. ஒரு வேளை இவங்க வேணும்ட்டு பண்ணுறாங்கன்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அந்த அருண் சொன்ன மாதிரி சரி இந்த மாதிரிலாம் பண்ணி ரொம்ப அப்படியே பார்த்து பண்ணார். அந்த பக்கம் பிக் பாஸை சொல்கிறார் ரொம்ப பதறாதீங்க, அதெல்லாம் கரெக்டாக நடக்குன்ற மாதிரி சொல்லி கடைசியில் வந்துட்டு 8,500 ரூபா கிட்ட வந்து பாயிண்ட்ஸ் கிடச்சிது. அதுக்கு வந்துட்டு அவங்க பர்ச்சேஸ் பண்ணாங்க. இவ்வளோ சம்பவங்கள் பண்ணிட்டு கடைசியில் ஒரு சின்ன விஷயத்தில் வந்து இவரோட பேரை கெடுத்துக்கிட்டாருன்றது தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி ஒரு சம்பவம் நடக்குது. என்னென்னா மஞ்சரி வந்துட்டு அருண்கிட்ட வந்துட்டு சாப்பாடு அந்த இதுக்கு போகிறாங்க. அவர் வந்துட்டு ஒரு பவுலில் வந்துட்டு குழம்பு ஊற்றுறாரு. அவங்க ஊற்றும்போது இவ்வளோ குழம்பு நான் சாப்பிட மாட்டேங்க, எனக்கு பாதி மட்டும் கொடுங்க, மீதியை வந்து வேறு யாருக்குனா கொடுத்து யூஸ் பண்ணுங்கள், ஏன்னா தட்டில் வேஸ்ட்டாக போய்டும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கிச்சன் இன்சார்ஜ் அவர் என்ன சொல்லியிருக்கணும்னா சரிங்க அதுவும் கரெக்டு தான், தேங்க்ஸ், நல்ல ஒரு இது, இதே மாதிரி எல்லாரும் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படி சொல்லியிருந்தாருன்னா அவர் எங்கேயோ போயிடுவார். அவர் என்ன பண்ணுறாரு, அதெல்லாம் கிடையாதுங்க, ஒரு பவுல்னால் நான் பவுலை கொடுத்துட்றேங்க, அது வந்துட்டு அப்புறமா பெரிய பிரச்சனை ஆகுது, நீங்கள் இப்போ வேணான்னு சொல்லிட்டு திரும்ப வந்து கேட்டிங்கன்னா பிரச்சனை ஆகிடுன்றாரு. வேணும்னு சொல்கிற முடிவு பண்ணுற அவங்களே சொல்கிறாங்க எனக்கு வேணான்னு. அப்போ நம்மளுக்கு யூஸ்ஃபுல் தானே அது. இல்லை இன்றைக்கி வச்சுட்டு அதை ஃப்ரிட்ஜில் வச்சு நாளைக்கு கூட யூஸ் பண்ணலாமே, இப்போ தட்டில் போட்டு அதை யூஸ் பண்ண முடியாது, மற்றவங்க சாப்பிட முடியாது இல்லை, அது எச்சி ஆகிடுது இல்லை அப்படின்னா அதை கேட்க மாட்டார். இது வந்து விவாதமாக போயிட்டு இருக்கும்போது முத்துக்குமரன் வந்து என்ன சொல்கிறாரு, ஏன்பா அந்த பொண்ணு சொல்கிறதுல என்னப்பா தப்பு இருக்குன்னு கேட்டால் அதை அப்படியே திசை திருப்பிட்டார் அருண். அதை என்ன சொல்கிறாரு, நீ எதுக்கு உள்ளே வர, நீ நான் மஞ்சருக்கு வந்துட்டு எப்போ பார்த்தாலும் சப்போர்ட் பண்ணிட்டு வரேன், இந்த வேலையை என்கிட்ட வச்சுக்கார, எனக்கு வந்து ப்ரொவோக் ஆகுது, நீ பேசுகிறதெல்லாம் காண்டாகுது அப்படி இப்படின்ட்டு கடைசியில் வந்து அது தீபக் கிட்ட போகுது. தீபக் என்ன பண்ணுறாரு, இப்போதைக்கு இந்த பிரச்சனை வேண்டாம், இது முடிஞ்சதுக்கப்புறம் பண்ணலான்றாரு. அதுக்கப்புறம் அங்கேயே என்ன சொல்கிறாரு, இது வந்து நீ ஏன் உள்ளே வந்தேன்னு கேட்குறாரு. ஒரு பிக் பாஸ் வீடுன்னும் போது எல்லாருக்குமே உரிமை, எல்லாருமே இதை அவங்க சொந்த வீடாக நினச்சிக்கணும், பிக் பாஸ் சொல்லிட்டாரு. அப்படின்னு இருக்கும்போது ஒரு கேப்டனாக இவர் வந்து அதுக்கு முடிவு எடுக்காமல் நீ எதுக்கு உள்ளே வரேன்னு கேட்குறது எனக்கு சத்தியமாக புரியல. அப்போ அவங்க ஒரு தப்பு நடந்துச்சுன்னா யாருமே உள்ளது கேட்கக்கூடாதா? தீபக் இந்த மாதிரி சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. அப்புறமா என்ன சொன்னார்னா சரி முடிஞ்சதுக்கப்புறம் அதை வந்து பஞ்சாயத்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணார். கடைசியில் சரி அந்த பஞ்சாயத்து வருது. சார் பஞ்சாயத்துலேயாவது ஒழுங்காக பேசுவார்னு பார்த்தா அப்படியே ஃபுல்லாக வந்து அருணுக்கு டப்பா அடிக்கிறார். நீ ஏன் உள்ளே வந்த, சரி நான் கடைசியாக ஒன்று சொல்லிக்கிறேன், நீங்கள் வந்துட்டு இந்த கிச்சன் இடத்துல வந்துட்டு ஒரு வேலை நாங்கள் செய்யும்போது உள்ளே வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி பண்ணாதீங்க, இஷ்யூ ஆக்கிடாதீங்க, இதே நான் கண்டஸ்டண்ட்டாக இருந்தால் நீங்கள் சண்டை போடுங்கன்னு சொல்லிட்டு நான் எட்டேருந்து பார்த்து ஜாலியாக ரசிப்பேன், இப்போ நான் கேப்டனாக இருக்கிறதுனால இந்த சண்டைகள் வரக்கூடாது, அதை ஒரு ரிக்வஸ்ட் வைக்கிறேன்றாரு. இது ஒரு கேப்டனுக்கு அழகா? கேப்டன்றது பார்த்திங்கன்னா 2 பக்கம் இருக்கிற நியாயத்தை வச்சு தப்போ கரெக்டோ
உங்கள் மனசாட்சிக்கு அது கரெக்டாக இருந்துச்சுன்னா தைரியமாக பேசணும். அது யார் என்னை வந்து எதிர்த்தாலும் சரி, எனக்கு இதுதான் கரெக்டுன்னு சொல்லிட்டு பண்ணணும். அப்போ தானே வந்து அங்கே வந்து சூப்பராக இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பிக் பாஸ் வந்து உங்களை வந்து பாராட்டுறாரு. அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்கு தகுந்த மாதிரி நடக்கணும். அதை விட்டுட்டு அங்கே வந்து என்ன பண்ணுறாரு, எனக்கு வந்து சண்டை போடக்கூடாது அப்படின்னோடனே அருண் இதை ஒரு சாதகம் யூஸ் பண்ணிட்டு, சரிங்க சீனியர், நான் வந்து சொன்னது தப்பு தான், இனிமேல் வந்துட்டு நீ ஏன்டா உள்ளே வர, நான் கேட்க மாட்டேன். அதே மாதிரி அவனும் என்னை ப்ரொவோக் பண்ணுற மாதிரி பேச வேணான்றாரு. இதில் அவர் என்ன ப்ரொவோக் பண்ணார் இவருக்குன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ஒரு விஷயம் நடக்குது, மஞ்சரி வந்து சொல்கிறாங்க, அந்த விஷயத்தை அவர் எடுத்து வைக்கிறாரு. இதில் வந்துட்டு எனக்கும் பங்கு இருக்குது இந்த ப்ரொவிஷன். அவர் சொல்கிற வார்த்தை என்னென்னா, இந்த ப்ரொவிஷன் இதில் வந்து உள்ளே வராதுன்னும் போது, இந்த ப்ரொவிஷன் எனக்கும் பங்கு இருக்குப்பா, இதில் நானும் வந்து உழைப்பு போட்டிருக்கேன்ப்பா, அதனால் இந்த ப்ரொவிஷன் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு கேட்குறாரு. தப்பு இல்லையே. ஒருத்தர் வந்து கஷ்டப்பட்டு அந்த விஷயத்துக்கு அச்சீவ் பண்ணி எனக்கு அந்த ஆஃப் பாயில் டாஸ்க் வந்துச்சு. அதில் முத்துக்குமரன் தானே அதில் வந்து முத்துக்குமரன் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், மற்றவங்களாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. எல்லாருமே வந்து அதில் வந்துட்டு வான் பண்ணாங்க. இவங்க மட்டும் வந்துட்டு தோத்துட்டாங்க. யாருன்னா நம்ம சௌந்தர்யா மட்டும். அப்படின்னு இருக்கும்போது எல்லாருமே கஷ்டப்பட்டு அந்த ப்ரொவிஷன் வாங்கும்போது ஒரு ப்ரொவிஷன் பொருள் வந்து வேஸ்ட் ஆகும்போது கண்டிப்பாக அதை வந்து சொல்லுவாங்க. அதை சொல்கிறத அக்செப்ட் பண்ணணும். அக்செப்ட் பண்ணுறத புத்திசாலித்தனம். அதை நிராகரிக்கிறது இல்லாமல் நீ வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாது, அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் இது எப்படி வரும்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த இடத்துல வந்துட்டு தீபக் வந்துட்டு ஃபெயில் ஆகிட்டார் அப்படின்றது என்னோடய கருத்து. ஏன்னா இந்த இடத்துல வந்துட்டு அவருக்கு இந்த விஜய் விஷாலுக்கு முன்னாடிலாம் உங்களுக்கு தெரியும், ஜால்ராசன் அதனால தான் சொன்னார் நம்மளோட ஆர்னவ். இந்த இடத்துல கரெக்டாக தெரிஞ்சிச்சு, இவர் அடிக்கிற ஜாலராக பக்காவாக தெரியுது. ஸோ இதை வந்து கண்டினியூ பண்ணாமல் அவர் கேப்டனாக நல்ல ஒரு கேப்டனாக இருக்கிறதுக்கு 2 பக்கமும் விசாரித்து எது டீமுக்கு நல்லதோ அதை பண்ணால் நல்லதுன்றது என்னோடய கருத்து. சரிங்களா? இதில் உங்களுக்கு என்ன தோணுதுன்ற சொல்லுங்கள். ஏன்னா முத்துக்குமரனும் மஞ்சரியும் எடுத்து வச்ச விஷயங்கள் கரெக்டு. அதை அவங்கள அதாவது அதை யூஸ் பண்ணுறவங்க அவங்கன்னும்போது அதில் பிரச்சனை வரப்போகிறது கிடையாது. ஆனால் இவங்க தேவையில்லாமல் வாழ்கிற ஒரு பிரச்சனை வந்து அவரை கிரியேட் பண்ணுறதும் அதுக்கு சப்போர்ட்டாக வந்து தீபக் சொல்கிறதும் எந்த விதத்தில் நியாயம் எனக்கு புரியல. சரி, உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் தட்டி விடுங்க. பாய் நண்பர்களே.